இப்போது நான் யாழ்ப்பாண மக்களின் அபிப்பிராயத்தை பற்றி கவலைப்படவில்லை. அவர்களை பற்றி அல்லது அவர்களது உயிர்களை பற்றி அல்லது எம்மை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் அபிப்பிராயத்தை பற்றி இப்போது எங்களால் சிந்திக்க முடியாது. வடக்கு மீது எந்த அளவுக்கு நெருக்குதல்களை பிரயோகிக்கின்றோமோ அந்த அளவுக்கு சிங்கள மக்கள் ஜூலை கற்காத பாடங்கள் ஞானசீர்த்தி மாதம் இல்லாதோ எழுதிய மீனிலம் எழுதிய நூலை முன்னிறுத்தி எண்ணிலையியல் திட்டமிடப்பட்டு கட்டமைக்கப்பட்ட தமிழர் மீதான வன்முறைகளின் அனுபவங்களும் மீளவும் நீதிக்காக காத்திருத்தலும் என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக அவர்களை அழைக்கிறோம். இந்த குழுவிலே 9வது வெற்றிகரமான நிகழ்விலே என்னுடைய முதலாவது பயணம். கடந்த காலங்களில் இலக்கியங்கள் கொஞ்சம் அவர்களோடு இருந்தாலும் சில காலங்களாக கொஞ்சம் விரைவும் மிகவும் எழுதவும் தான் கொஞ்சம் கொடுத்திருக்கிறார் இந்த இலக்கியத்திலே. இந்த வகையில் ஒரு காத்திரமான கட்டாயம் பேச வேண்டிய ஒரு நூல். சமகாலத்திலே அனைவருக்கும் வரலாறு அதனுடைய ஆரம்பமும் தெரிந்திருந்தால் இந்த நூல் சில விடயங்களை சொல்ல வருகிறது. இந்த நூல் என்ற வகையிலே ஒரு நூலை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது 4 விடயங்களை நாங்கள் எடுத்து பேசலாம். ஒன்று நூலினுடைய அமைப்பு, நூல் ஆசிரியருடைய தன்மை, நூலில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய விடயத்தினுடைய தன்மை, இந்த நூலை வாசிக்க இருக்கின்ற வாசகர்களுடைய தன்மை. இந்த 4 விடயங்களையும் வைத்துக் கொண்டு ஒரு நூலினுடைய கனதி மதிப்பிடப்படுகிறது. அந்த வகையில இந்த நூலினுடைய ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் கலாநிதி ஞானசீர்த்தி மீனிலம். இந்த வரலாறுகள் இந்த 83 ஜூலை கலவரத்தினுடைய நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலத்திலே தன்னை 10 மாத குழந்தையாக அறிமுகப்படுத்துகிறார். தன்னுடைய தாய் பாட்டிமார் அதே போல தகப்பனுடைய கதைகள் மூலமாக கேள்விப்பட்ட செய்திகளை எங்கள் ஈழ வரலாற்றினுடைய அந்த மறக்க முடியாத கருமையான நாட்கள் பற்றிய செய்திகளை கேள்விப்பட்டு இந்த துணுக்குகளை வைத்துக் கொண்டு அதே போல சமகாலத்திலே தனக்கு கிடைக்கப்பட்ட இனி ஆவணங்களில் இருந்து தரவுகளை திரட்டி இந்த நூலை தயாரித்ததாக தமிழ் மீனவிலே தொடர்ச்சியாக ஓராண்டு காலம் எழுதி வந்த கட்டுரைகளுடைய தொகுப்பாக இந்த நூலை வெளியிட்டிருப்பதாக தன்னுடைய அறிமுகத்திலே சொல்லுகிறார். வந்த வகையிலே வரலாறு என்று சொல்லுகின்ற பொழுது தமிழை பொறுத்தவரை எங்களுடைய மொழியை பொறுத்தவரைக்கும் வரலாற்றை திரித்து எழுதுவது என்பது மிகவும் அரிது. அது ஏன் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால் எங்கட மொழியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வரலாற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதிலும் அந்த வெளிப்படைத்தன்மை உண்மைத்தன்மைக்கு நாங்கள் அதிகம் முதன்மைப்படுத்துகிறோம். ஏனைய மொழிகளிலே எங்களுடைய சிங்கள மொழிகளிலே நாங்கள் அதற்கு வெறும் ஒரு ஐயக்குறியை நாங்கள் வைத்தாலும் தம் மொழியை பொறுத்தவரை தமிழுடைய வரலாறு என்பது நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்று, நிறுவனப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று, ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்ற அடிப்படையில் நாங்கள் உண்மைத்தன்மை. எனவே வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க சொல்லப்படக்கூடிய தமிழீழ வரலாறோ அல்லது தமிழ் தேசிய வரலாறோ இலங்கையினுடைய இந்த வரலாறோ பெரும்பாலும் உலக நாடுகளுக்கே தெரிந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருப்பதனாலே திரித்தல் என்பது இங்கே இருக்காது என்ற ஒரு எடுகோளின் அடிப்படையில் இந்த நூலை பற்றிய பார்வை நான் நடத்தப்படும். இப்ப இரண்டாவது, இந்த நூலினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிகவும் எளிமையான கட்டமைப்பிலே இந்த நூல் பார்வைக்கும் வாசிப்பதற்கும் உள்வாங்கிக் கொள்வதற்கும் ஒரு இலகுவான தன்மை இந்த நூலில் இருக்கிறது. இந்த நூலினுடைய எழுத்துருக்களாக இருக்கட்டும், அது ஏன் சொல்லுவேன் என்றால் ஒரு நூலை நாங்கள் வாசிக்க வேண்டுமாக இருந்தால் தொடர்ந்து அந்த நூலை கொண்டு செல்வதற்கு அந்த அமைப்பு கட்டாயமானது. அந்த அமைப்பும் இந்த நூலிலே சிறப்பாக இருக்கிறது. மூன்றாவது சொல்லப்படுகின்ற விடயம் எங்களுடைய உணர்வு சார்ந்த விடயம். எனவே வாசகர்களை நிச்சயமாக இதை வாசிக்கக்கூடிய மனநிலை இன்னும் தூண்டிவிடும். நாங்கள் அறியாதவை தெரியாதவை தெரிந்தவற்றை மீள பதிவு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நூல் தந்து கொண்டிருக்கிறது. வந்த வகையில இந்த நூலை பற்றி சுருக்கமாக சொல்ல போனாங்க நேரத்தை கருதிலே வந்து இந்த நூலை பற்றி சுருக்கமாக சொல்ல உண்மையாக இந்த நூலை முழுமையாக நான் வாசிக்க முடியும். அதற்கான போதிய அவகாசமும் கிடைக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நூலை முழுமையாக வாசிப்பதில் கிட்டத்தட்ட 52 தலைப்புகளை உள்ளடக்கியது இந்த நூல்.
52 தலைப்புகளிலே 296 பக்கங்களில் இந்த நூலினுடைய அமைப்பு காணப்படுகிறது. இதுல ஒரு இனத்தினுடைய போராட்டம், தமிழினுடைய இனத்தினுடைய போராட்டம் பற்றிய ஒரு பார்வை. பொதுவாக போராட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து போராட்டம் ஆரம்பிக்கிறது. ஜூலை கலவரம் சொன்னால் இந்த ஜூலை கலவரம் தான் என்னுடைய இந்த போராட்டத்தினுடைய உச்சகட்டம், அந்த வெளிப்படுத்தல் தன்மையுடைய உச்சகட்டம் என்று சொன்னால் அந்த ஜூலை 83 ஜூலை தான் போராட்டம் தொடங்கியதற்கான ஆரம்ப புள்ளியாக இல்லை. காலங்காலமாக கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறைகளோ அல்லது தமிழர்களுக்கு எதிராக நடந்த அநீதியான செயல்பாடுகளோ அங்காங்கு அது கலவரத்தை தூண்டுவதற்கான எத்தனைப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் முழுமையாக கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பினுடைய இன அழிப்பினுடைய அடையாளமாக இந்த ஜூலை 83 கலவரம் பார்க்கப்படுகிறது. எனவே அந்த கலவரத்தினுடைய பின்னணி பெருவெடிப்பு, நாங்கள் பெருவெடிப்பு கொள்கை என்று சொல்லுற மாதிரி, இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு பெருவெடிப்பை காரணமாக சொன்ன மாதிரி எங்களுடைய இந்த இன விடுதலை போராட்டத்தினுடைய அந்த பெருவெடிப்பு ஆரம்பித்த விதமாக இந்த ஜூலை கலவரத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுல சொல்லுகின்ற பொழுது இந்த நூலினுடைய அறிமுகத்திலே சில விஷயங்களை சிறப்பாக சொல்லி இருக்கிறார். நிறைவடையும் வரை இதை நூலாக வேண்டாம் என்று சொன்னதனால தன்னுடைய கலாநிதிப்பட்ட ஆய்வுக்கு பிற்பாடுதான் இந்த நூல் உருவாக்கத்திலே ஈடுபட்டதாக சொல்லுகிறார். அதை பதிவு செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு ஆய்வுடைய முடிவிலே ஆய்வுத்தன்மையோடு இந்த நூலினுடைய விடுதலை போராட்டத்துக்கு பின்னர் அந்த நிலை மாறிவிட்டது என்பதை முடிக்கிறார். இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சாதாரண மக்கள், விளிம்புநிலை அல்லது சாதாரண கீழ்மட்ட மத்தியில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளே பிரிவினைகள் கிடையாது. ஒருவரோடு ஒருவர் அண்டி நாங்கள் வாழ்கின்றோம், ஒருவரோடு ஒருவர் பரஸ்பரமாக வாழ்கின்றோம். அப்ப அப்படி நிலையில இது உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களுடைய, ஆளுமை மிக்கவர்களுடைய சில காய் நகர்த்தல், தங்களுடைய சுயலாபத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட காய் நகர்த்தல்கள் தான் இன்றும் எங்களுடைய நாட்டிலே இந்த போராட்டம் என்ற ஒன்றை இன்னும் வலிந்து உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறார். இது ஒரு அண்மை காலத்து நூலாக 2025ஆம் ஆண்டிலே அண்மை காலத்தில் இந்த காலத்தில் ஏற்பட்ட நூலாக இருப்பதனால அவருடைய விடுதலை போராட்டத்தின் தொடக்கத்திலிருந்து இன்றைய காலம் வரை குறிப்பாக அவர் பதிவு செய்கிறார் பாருங்கள். சகல சமூகங்களையும் இலங்கையர்களாக சமத்துவமானவர்களாக நோக்கும் ஒரு அணுகுமுறையை பற்றி புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கரும் அவருடைய அரசாங்க தலைவர்களும் பேசுகிறார்களே தவிர உண்மையான பிரச்சனைக்கு முகம் கொடுக்கவோ அல்லது அதிகார பரவலாக்கத்தை அடிப்படையாக கொண்ட தீர்வை காண்பதில் நாட்டம் காட்டவோ அவர்கள் தயாராகவில்லை. அவர்களும் இனவாதத்தின் கைதிகளாகவே இருக்கிறார்கள். ஆக சமூக மட்டத்திலே நாங்கள் சாதாரண மக்களிடையிலே இந்த இனவாதம் தவிர்த்த ஒரு ஒற்றுமையான சுகமான சூழல் வேண்டும் என்பதை நாங்கள் விரும்பியிருந்தால் அதிகாரம் உள்ளவர்களிடத்திலே அதை இன்னமும் அவர்கள் விரும்பவில்லை. ஏதோ ஒரு சுயலாபத்துக்காக, சுயதமைக்காக அதை பயன்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் என்பதை தன்னுடைய குறிப்பிலே கொள்வார்கள். இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய தலைப்புகளிலே இலங்கை இனமுறை முரண்பாட்டுக்கான திருப்புமுனை, முன்பொரு நாள் செய்த வினை, இன முரண்பாட்டின் தோற்றுவாயில் சாதியம். அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சாதியம் ஏதோ ஒரு வகையில் அடிப்படையாக மாறுகிறது என்பதை பதிவு செய்கிறார். சமூக அசைவியக்கத்தில் மதமும் முரண்பாடுகள் சாதியமாக இருந்தது, மதமாக இலங்கையினுடைய வரலாற்றிலே மதத்திற்கு இடையிலான முரண்பாடுகள் இன்றும் மதம் அது பிறகு இனமாக மாறி தேசியம் என்ற நிலையிலே பேசப்படுகிறது. கலவரப்படுத்தும் கலவரங்களுடைய கதை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர், அதாவது 1883 தொடக்கம் 93 வரையான 1983 வரையான நூற்றாண்டு கதை. அதே போல கொச்சிக்கடையிலே ஏற்பட்ட ஆரம்ப கலவரம், அந்த கலவரத்திலே காணப்பட்ட குணங்குறிகள், அதற்கு பிறகு 83 915 வரை ஆன சிந்தனைகள், அதுக்கு பிறகு சிங்கள பௌத்தத்தில் மையமான வர்த்தக நலன்கள், இதை அடிப்படையாக கொண்டு இந்த முன்வைப்புகள் எடுக்கப்பட்டன என்றது. அடுத்தது சிங்கள பேரினவாத நலன்களுக்கு பலியான தேசம் என்ற தலைப்பு. அதே போல ராமநாதனும் அருணாச்சலமும் எதிரும் புதிருமாக எவ்வாறு செயல்பட்டிருந்தார்கள் என்றது. தொடவூர் ஆணைக்குழுவும் யாழ் வாலிபர் காங்கிரசும் என்ற மாதிரி இவருடைய இந்த தலைப்புகள் ஒன்று சமகாலத்திலே பேசப்படக்கூடிய முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டு வருவது. குறிப்பாக ஈழத்து காந்தி என்று சொல்லப்பட்ட தந்தை செல்வா பற்றி ஒரு குறிப்பு, அந்த ஈழத்து காந்தி என்ற பதம் கூட தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற குறிப்பை கூட எடுத்து காட்டியிருக்கிறார்.
அதே போல தேர்தல் கொடுத்த அதிர்ச்சிகள், கேபியினுடைய கிளர்ச்சிகள், புதிய யாப்பு எப்படியான ஆப்புகளை வைத்தது, புதிய யாப்பு தந்த ஆப்பு கட்டுரையுடைய தலைவர். அப்ப இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் ஆழ அலசி ஆராய்ந்த ஒரு நூலாக இந்த நூலாக அமைகின்றது. அவர் எடுத்துக்கொண்டு வர பார்த்தீங்கன்னா, இனங்களுக்கு இடையில பகைமையாக வரலாறு சித்தரிக்கப்படுகின்ற போது உண்மையாகவே சமூக முரண்பாடுகளின் பிரிவுகளோ சமூக ஏற்றத்தாழ்வுகளோ அடையாளப்படுத்துகின்ற பிரிவுகள் மறைக்கப்பட்ட ஒரு போலியான கருத்து நிலைகள் உருவாக்கப்படுகிறது என்பதை தன்னுடைய வாதத்தை எடுத்து காட்டுகிறார். இந்த நூலை பற்றிய அறிமுகம் சொல்லுகின்ற பொழுது இவருக்கு ஏற்பட்ட ஆய்வுகள், இவருடைய பல இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு ஆற்றல், அதே போல பலதரப்பட்ட அறிவு சார்ந்த புலமை, அதே போல மேலை நாடுகளிலே இவர் நோர்வேயில தன்னுடைய பட்டத்தை முடித்திருக்கிறார், மாநில புவியியல். எனவே ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக இருக்கிறார். எனவே சமூக மட்டத்திலே காணப்படக்கூடிய இந்த வேறுபாடுகளை களைவதிலும் இந்த முரண்பாடுகளை பற்றி பேசுவதிலும் இவர் அதிகம் அக்கறை எடுத்திருக்கிறார். இதுல குறிப்பாக இந்த ஜெயவர்தன கருப்பு ஜூலை தொடர்பாக, அந்த கருப்பு ஜூலை நடைபெற்ற ஒரு வாரம், அந்த நடைபெறுவதற்கு ஒரு வாரம் முன்னதாக பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி எடுத்திருக்கிறது. அந்த பேட்டியிலேயே, இப்போது நான் யாழ்ப்பாண மக்களின் அபிப்பிராயத்தை பற்றி கவலைப்படவில்லை, அவர்களை பற்றி அல்லது அவர்களது உயிர்களை பற்றி அல்லது எம்மை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் அபிப்பிராயத்தை பற்றி இப்போது எங்களால் சிந்திக்க முடியாது. வடக்கு மீது எந்த அளவுக்கு நெருக்குதல்களை பிரயோகிக்கின்றோமோ அந்த அளவுக்கு சிங்கள மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று ஜெயவர்தன் வெளிப்படையாகவே ஒரு பேட்டியிலே சொன்னதாக தன்னுடைய பதிவு. இந்த ஆவணப்படுத்தல்களிலே அவருடைய அந்த வெளிப்படுத்தல் சிந்தனை தாராளமாக எடுத்து காட்டப்படுகிறது. அதே போல இந்த வன்செயல்களுக்கு பிறகு ஜூலை 28ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமையிலே நாட்டு மக்களுக்கு இந்த ஜெயவர்தன சொல்லுகின்ற பொழுது, தமிழ் அரசியல்வாதிகளுடைய நாட்டு பிரிவினை கோரிக்கைக்கு எதிரான சிங்கள மக்களின் இயல்பான பிரதிபலிப்பு என்று கூறி நியாயப்படுத்தினார். தவிர அந்த நேரத்தில் கூட தமிழ் மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கவில்லை என்ற குறிப்பையும் கொண்டு வரார். அதுதான் நான் முதல் சொன்னார். இங்க இருக்கக்கூடிய தலைமைகளில் நாட்டினுடைய சுபீட்சம், நாட்டினுடைய அபிவிருத்தி, நாட்டினுடைய ஐக்கியம், மக்களுடைய ஒற்றுமை என்ற சிந்தனைகள் அங்கு பேசப்படவில்லை. தங்களுடைய சில சுய லாபங்கள் தான் அதிகமாக பேசப்பட்டன, அல்லது தங்களுடைய தொடர் வெற்றிகள், அடுத்தடுத்த தேர்தலுக்கான வெற்றிகள். அண்மை காலங்களில் கூட நாங்கள் இந்த நடைபெற்று முடிந்த யுத்த வெற்றியை வைத்துக் கொண்டு தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தல் கருத்து மேடைகள் எல்லாம் இடம்பெற்றவற்றை நாங்கள் கவனித்துக் கொள்ளலாம். இந்த வன்செயல்களுக்காக நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் கூட்டாக குற்றப்பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த வன்செயல்களுக்கு பிறகு இந்த பொதுமைத்தன்மையாக, பொது பண்புடைமையாக இந்த குற்றச் செயல்களை அல்லது வன்முறைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்க அவர்களை முன்மொழிகிறார். இந்த வன்செயல்களுக்காக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் கூட்டாக குற்றப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை பகிரங்கமாக கூறியதாக கூறுகிறார். இலங்கை அரசு மற்றும் இலங்கையின் சகல குடிமக்கள் சார்பிலும் மன்னிப்பு கோரும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் கொழும்பிலே நடந்த நிகழ்ச்சியிலே, இந்த கருப்பு ஜூலையுடைய 21வது ஆண்டு நிறைவிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த மன்னிப்பை கேட்டிருக்கிறார். சொன்ன மாதிரி காலம் கடந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பு அல்லது பதில் என்பது தேவைப்படாத ஒன்றாக மாறுகிறது. உணவு காலம் நடந்தது, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார்கள், அதற்கு பிறகு என்பது எந்த பிரயோசனம் இல்லை. இது ஆறிப்போன காயத்துக்கு மருந்து கட்டுவது போல. அப்படி அரசியலில் இருக்கக்கூடிய சில சூழ்ச்சிகள், அந்த சதுரங்க வேட்டை தான் இங்க நடக்கக்கூடிய நிழல் யுத்தமாக இருக்கலாம் அல்லது நேரடியான யுத்தமாக இருக்கலாம், எல்லாமே அங்குதான் காரணம் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த நூலினுடைய இறுதியில், அவருடைய நிறைவுரையிலே இந்த நூலினுடைய இறுதியான அத்தியாயத்தில் சொல்கிறார், தமிழ் தேசியவாதம் எந்த வடிவத்தை எடுத்த போதிலும் அதை வலியுறுத்தி வந்த நலன்கள் வசதி படைத்த சமூகத்தின் மேல் நிலையிலிருந்து வந்தவர்களது மேல்நிலையாக்கம் பெற்றவர்களின் நலன்களே தவிர தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்ட சனங்கள் என்பதை நமது தலைமைகள் இன்னமும் சரிவர விளங்கிக் கொண்டதாக தெரியவில்லை என்பதை தெளிவாக சொல்கிறார். தமிழ் தலைமைகள் பேசுகின்ற இன விடுதலை முழு சமூகத்தினது விடுதலை அல்ல, தமிழ் மக்கள் நடுவே பண்பாட்டின் பேராலும் மரபின் பேராலும் பெண்கள் மீதும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் மீதும் ஆதிக்கமும் அடக்குமுறையும் தொடர்கின்றன என்பதை எடுத்துக்காட்டு.
அக முரண்பாடுகளை களைய தவறிய புற முரண்பாடுகளின் மீது அனைத்து பழியையும் போடுகின்ற சமூகம் விடுதலைக்கு லாயக்கு அற்றது என்பது இத்தொடரில் நிறைவுரையில் ஒரே ஒரு சிந்தனை தன்னுடைய சிந்தனையாக ஒரே ஒரு சிந்தனை எடுத்து சொல்லுகிறார். இந்த ஒரு சிந்தனை போது இந்த முழு நூலினுடைய சாராம்சத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1983 என்ற கொலைக்களத்திற்கு நாம் எவ்வாறு வந்தடைந்தோம் என்பதை பற்றி நாம் ஆழமாக யோசித்ததே இல்லை. 83 பாடங்களை நாம் கற்கவில்லை என்பதை அதை தொடர்ந்த 26 ஆண்டு கால போரின் வரலாறு காட்டிவிட்டது. 3 தசாப்த கால போரினதும் பேரழிவினதும் பாடங்களை கூட நாம் இன்னும் கற்கவில்லை என்பதை போரின் பின்னரான 15 ஆண்டுகள் காட்டிவிட்டது. வரலாற்றை யாரும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. வரலாற்றிலிருந்து பாடம் எதனையும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்று சொல்கிறார். ஆக இந்த போர்க்காலமோ போர்க்காலத்தில் ஏற்பட்ட அந்த சூழ்நிலைகளோ இன்று வரை அதை வைத்து அடுத்த கட்டத்துக்கு எதை பேசலாம், எதை காய் நகர்த்தலாம் என்ற சிந்தனை தான் கொண்டு வருகிறது. இத்தனை ஆண்டுகள் இந்த 3 தசாப்த கால போரிலே ஏற்பட்ட இழப்பினுடைய வழிகளை உணர்ந்து இனியொரு அபிவிருத்தி, இனியொரு சமத்துவம் அல்லது இனியொரு இன ஐக்கியங்களை கொண்ட ஒரு ஒருமித்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்ற அளவுக்கு இன்னும் எங்களுடைய நாடு வளர்ச்சி அடையவில்லை. இந்த உலக யுத்த காலத்திலே குண்டு வீச்சப்பட்டு அழிவடைந்திருந்த ஜப்பான் நாட்டினுடைய எழுச்சி அல்லது தமிழகத்தில் இருந்தும் எங்களுடைய தாய் நாட்டில் இருந்து கடந்து சென்றவர்கள் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளை அடைந்த அபிவிருத்தி, அந்த அபிவிருத்தியினுடைய ஒரு துளியேனும் இன்னும் இலங்கையில் ஏற்படுத்தப்படவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த வரலாற்றினுடைய வடுக்கள் அது வடுக்களாகத்தான் இருக்கின்றன. அந்த வடுக்களுக்கு காயம் போடுவதாக இல்லை, சுகதகியா இருப்பவர்கள் தான் காயம் மருந்துகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப தொடர்ந்து இவருடைய கட்டுரைகளை தாய் வீடுகளிலும் பார்க்கலாம். தாய் வீடு தளத்திலே காற்றாலைகளோடு கம்பு சுற்றும் கணவான்கள் என்ற அவருடைய முன்னெடுச்சி கட்டுரை ஒன்று, அதே போல தமிழ் மீனர்களை நில சீர்திருத்த முயற்சி என்ற ஒரு கட்டுரை எம்மிலே வந்திருக்கிறது. அதே மாதிரி தேசியமயமாக்கலும் சவால்களும் என்ற கட்டுரை ஒன்று அவருடைய இன்னொரு இணையதளத்திலே பார்க்க கிடைத்தது. தொடர்ச்சியாக இவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக சமூகத்திலே பொருளாதாரம் அதே போல சமூக நலன் தொடர்பான எண்ணங்களை பேசுபவராக இருப்பதனால இது தொடர்பான தொடர் கட்டுரைகளை எழுதி கொண்டு வருகிறார். எனவே ஒரு வரலாற்றை பேசுகின்ற, ஒரு இனத்தினுடைய வரலாற்றை பேசுகின்ற நூல் என்ற அடிப்படையில் இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் நிச்சயமாக எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சில கசப்புகளும் இருக்கின்றன. அவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சுருக்கமாக இந்த நூலை பெற்றுள்ளார்கள். தம்பி